அப்பாவின் கடைசி 100 ரூபாய். இந்த கதை எமோஷ்னலான கதை, நமக்கு நெருக்கமான கதைங்க. வாங்க கதையை பார்க்கலாம். ஒரு ஏழை அப்பா தினக்கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார். ஒரு நாள் அவருடைய பையன் பள்ளியில் இருந்து வந்து, அப்பா நாளைக்கு பள்ளியில் 100 ரூபாய் கொண்டு வர சொன்னாங்க, இல்லைனா டூர் போக முடியாது என்றான். அப்பாவின் கையில் இருந்தது கடைசி 100 ரூபாய் மட்டுமே. அந்த பணத்தை வைத்து தான் வீட்டுக்கு அரிசி வாங்க வேண்டும். சில நிமிடம் அமைதியாக இருந்தார். பிறகு சிரித்தபடி அந்த 100 ரூபாயை மகனிடம் கொடுத்தார். அன்று இரவு அப்பாவும் அம்மாவும் தண்ணீர் குடித்துவிட்டு பசியோடு தூங்கிவிட்டார்கள். மறுநாள் டூருக்கு போன பையன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். பல ஆண்டுகள் கழித்து அந்த பையன் பெரிய அதிகாரியானான். ஒரு நாள் பழைய அலமாரியை சுத்தம் செய்யும் போது ஒரு சிறிய டைரி கிடைத்தது. அதில் அப்பா எழுதியிருந்தார், இன்று வீட்டில் சாப்பாடு இல்லை, ஆனாலும் என் மகன் சிரித்தான். அந்த சிரிப்புக்கு இந்த பசி கூட பெரிய விஷயம் இல்லை. அதை படித்த மகன் கதறி அழுதான். அன்றுதான் அவனுக்கு புரிந்தது, அப்பா கொடுத்தது 100 ரூபாய் இல்லை, அவர் வாழ்க்கையின் மிகப்பெரிய தியாகம். கதை சொல்லும் நீதி: அப்பா அம்மாவின் அன்புக்கும் தியாகத்திற்கும் எந்த விலையும் இல்லை. அவர்கள் இருக்கும் போதே அவர்களை மதிப்போம். நன்றி. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.